ஐயோ, நான் சுவார்த்தையை அறிவிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? எனக்கு துன்பம் வரும். அறிவித்தாலும் துன்பம் வரும். அப்போது நீர் தேவனுக்கு ஏற்றவராக இருப்பீர்கள். அறிவிக்காமல் இருந்தாலும் துன்பம் வரும். அப்படி என்றால் எது நல்லது? அறிவித்து துன்பம் அனுபவிப்பதே நல்லது அல்லவா? கைதட்டுங்கள், தேவனை ஸ்தோத்திரியுங்கள். உன் துன்பம் தவிர்க்க முடியாது. அறிவித்தாலும் துன்பமே, அறிவிக்காவிட்டாலும் துன்பமே. அதனால் அறிவித்து துன்பங்களை அனுபவிப்பது, சிலுவையை தூக்கி கொண்டு முன்னே செல்லுவது, பல ஆன்மாக்களுக்கு இந்த பெரிய ஒளியை வழங்குவது, அதுவே பெரியதாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இயேசு பிரபு எப்போதும் நம்மில் இருக்கிறார். அவர் விட்டுவிடவில்லை. நீங்கள் போங்கள், அனைத்து உலகத்திற்கும் அனைத்து படைப்புக்கும் சுவார்த்தையை அறிவிக்கச் சொன்னார். நான் உங்களுடன் இருக்கிறேன் யுக முடிவு வரை. எப்போதும் உங்களுடன் இருப்பேன். நம்மை ஒருபோதும் தனியாக விட்டுவிடவில்லை என்பதால் நமக்கு அந்த தைரியம் இருக்கிறது. தேவன் என்னுடன் இருக்கிறார். நேரம் வந்தபோது துன்பம், வேதனை, துன்புறுத்தல், உடைமையின்மை, பசிப்பு ஆகியவை வந்தாலும் தேவன் என் கையை விட்டுவிட மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் நீ இந்த சுவார்த்தை விஷயத்தில் முன்னேறுகிறாய். சுவார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம், அதுவே தேவன் உனக்கு அருளிய வரம்.